புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளிர் சொல்லரங்கம் வெற்றிகரமாக பவள விழா காண்பதைப் போல 75 வாரங்களை நிறைவு செய்து 76வது வாரமாக பட்டுக்கோட்டை மாநகரில் உங்கள் முன்னால் மிகச்சிறப்பாக உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு கைதட்டலோடு தொடங்குகிறது. இன்றைக்கான இந்த சொல்லரங்க நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, எந்த வாழ்க்கை வாழ்வது உன்னதமானது? தனக்காகவா, தன் குடும்பத்திற்காகவா, சமுதாயத்திற்காகவா? 3 கேள்வியை கேட்டிருக்காங்க. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, பட்டிமன்றம்னா பரவாயில்ல, இந்த பக்கம் 3 பேர் அந்த பக்கம் 3 பேர். இங்கே பாருங்க, இங்கே ஏறத்தாழ 3 4 7 14 பேர் இங்கே உட்கார்ந்துருக்காங்க. 14 பேரும் பேசக்கூடிய பேச்சு சாதாரணம் இல்லை. இது பல மலர்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற தேனுக்கு சமமானது. அது மல்லிகையாக இருக்கலாம், சம்பங்கியாக இருக்கலாம், ரோஜா மலராக இருக்கலாம் என்று எல்லா மலரிலும். மலருக்கு என்ன பெருமை தெரியுங்களா? மலர் மென்மையானது, வாசனையானது, வண்ணமானது, தேன் நிறைந்தது. இவ்வளவும் கொண்டதாக அந்த மலர் இருக்குன்னு சொன்னால், அப்படி இங்கு பல்வகையான மலர்கள் அமர்ந்திருக்காங்க. இந்த மலர்கள் தருகின்ற வாசனை, மென்மை, இனிமை, தேன் போன்றவற்றை நீங்கள் பருக இருக்கிறீர்கள். எந்த வாழ்க்கை வாழ்வது உன்னதமானது? உன்னதமானதுன்னு ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. இப்போ வாழ்கிற எல்லாரும் உன்னதமாக வாழ்கிறோமா? சில பேரை போய் கேட்டோம்னா 80 வயசுக்காரராக இருப்பார். அவர் பேரை சொல்லி கேட்டால், அப்படியா, அப்படி ஒரு ஆள் இருக்காரா? இருந்தாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னா போச்சு. இல்லை, என்ன ஆகும்? இருந்தாருன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டாலே அவர் இல்லாமல் போயிட்டாருன்னு அர்த்தம். அதான் சொல்லுவாங்க, மருத்துவருக்கும் மற்றவர்களுக்கு என்ன வேறுபாடு? மருத்துவர் நம்மை பிணமாகாமல் பார்த்து கொள்வார். மற்ற இலக்கியவாதிகள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், கலைஞர்கள் நம்மை நடைப்பிணமாகாமல் பார்த்து கொள்வார்கள். அதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில் என்னமோங்க, வெந்ததை தின்னு விதி வந்தால் போவேன், அப்படி பேசவே கூடாதுங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டே இருக்கணும். தேனீக்கள்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அந்த தேனி என்ன செய்யுமா, அது அதனுடைய ஆச்சரியமான ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு கிண்ணத்தில் நீங்கள் தேன் வச்சிங்கன்னா எங்கேருந்தோ ஒரு தேனி வருமா. அந்த தேனை ஒரு சொட்டு அப்படி எடுத்துட்டு தன்னுடைய கூட்டுக்கு போகுமா. 10 நிமிஷம் கழித்து அதே மாதிரி 10 தேனி அங்கே வருமா. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எப்படி போய் இந்த இடத்துல தேன் கிண்ணம் இருக்குது, அதில் தேன் இருக்குது அப்படிங்கிறத எந்த ஜிபிஎஸ் மூலமாக அது சொல்லுச்சு? இப்படி போய் அப்படி திரும்பி இப்படி வந்து இப்படி போய் அப்படி என்ன கம்யூனிகேஷன் அதுக்கு? அதுக்கு என்ன இருக்கான்? பி டான்ஸ் அப்படிங்கிறான். பி டான்ஸ்னால் என்ன தெரியுங்களா? தேனீக்கள் நடனம் அப்படிங்கிறான். இந்த தேனி போன உடனே என்ன செய்யுமா, தேன்கூட்டில் தேனை வச்சுட்டு அது டான்ஸ் பண்ணுறதை வச்சு திசை தெரியுமா. காது கேளாதவர்களுக்கு, பார்வையற்றவர்களுக்காக ஒரு செய்தி வாசிப்பு சொல்கிற போது அவங்க சைகையிலே சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த தேனீக்கள் வந்து என்ன செய்யுமா, அங்கேருந்து வர்றதுக்கான பாதையை சொல்லுமா. இதில் இன்னொரு ஆச்சரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. அந்த தேன் கிண்ணத்தை இங்கேருந்து தூக்கி இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா போன தேனீக்கள் 10 நிமிஷம் ஆகுமா வர்றதுக்கு. ஏன் தெரியுங்களா? இடம் மாறிடுச்சுங்கிறத போய் சொல்லணுமா. எவ்வளோ ஆச்சரியம்! இது என்னைக்காவது பார்த்துருக்கோமா? நம்ம தேன் சாப்பிட்ருக்கோமே தவிர மற்ற எதுவும் நமக்கு தெரியாது. தேனுக்கு ஒரு குணம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? என்ன குணம்? தானும் கெடாது, தன்னுள் இடப்பட்ட எந்த பொருளையும் கெட விடாது. அதுதான் முக்கியமானது. தேனுக்கான ஒரு குணம், தானும் கெடாது, அந்த தேனில் போட்டு வச்ச எந்த பொருளும் கெடாது. அதனால தான் தமிழ் அது சொல்லுவாங்க இல்லையா, தேனுக்கு இணையானது. தமிழுக்கும் அமுதென்று பேர், இன்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் அப்படின்னார். தேன் போல இனிமையானது. இந்த உன்னதமான வாழ்க்கை நாம் வாழ்வதாக இருந்தால் நமக்காக, நம் குடும்பத்துக்காக, இல்லை சமுதாயத்துக்காக இந்த 3 செய்தியை பேச இருக்கிறாங்க. இதை எப்படி சொல்கிறது, எப்படி பிரித்து சொல்கிறது? நமக்காக என்ன அர்த்தம்? நீங்கள் அப்பா சாட்டை இந்த படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. என் இனிய நண்பர் இயக்குனர் நடிகர் சமுத்திரகனி அவர்கள் எடுத்த படம், நடித்த படம்.
அதில் ஒரு அப்பா இருப்பார், இந்த பாரு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது அப்படி சொல்லக்கூடிய ஒரு அப்பா இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன செய்வாங்க, நம்ம குடும்பம் இந்த ஊர்லேயே உன்னதமான குடும்பம்னு சொல்லணும். இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்களா, குடும்பம் இருக்கட்டுங்க, நான் இருக்கட்டுங்க, என்னை காட்டிலும் என் குடும்பத்தை காட்டிலும் இந்த சமுதாயம் முன்னுக்கு வந்தால் தான் சரியாக இருக்குன்னு சொல்லி சிலர் நினைப்பாங்க. அப்படி நினச்சவங்க தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியாக இருந்து மகாத்மா காந்தியாக மாறிய நம்முடைய தேசத்தந்தை போன்றவர்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள். இப்போ சமீபத்தில் யான்கூன், அதாவது ரெங்கூன், பர்மாவுக்கு போயிருந்தேன் நான். இந்த பர்மாவில் 12 லட்சம் பேர் இருக்காங்கன்னா 3 லட்சம் பேர் நம்முடைய தமிழர்கள்ங்க. அந்த தமிழர்கள் எப்படி போய் போனாங்க தெரியுங்களா? வியாபாரத்திற்கு போனார்கள், வேலை பார்க்க போனார்கள். அதெல்லாம் ஒரு பக்கங்க. நேதாஜி அவர்களுடைய படை தொடங்கப்பட்ட இடம் பர்மா, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன தெரியுமா, காந்தியடிகள் உள்நாட்டில் நாம் மக்களை ஒன்று திரட்டி சுதந்திரம் வாங்கலாம்னாரு. ஆனால் நேதாஜி என்ன சொன்னார், அவன் வெளிநாட்டுக்காரன், ஆக நாமும் வெளிநாட்டில் போய் படை உதவி வருவோம்னு சொல்லி INA என்ற ஒரு படை உருவாக்கினார். அப்படி உருவாக்கின போது அந்த உருவான படையில் போய் சேர்ந்தவர்கள் எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்கள்ங்க. இன்னைக்கு அங்கே இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா சின்னப்பாண்டி, பெரியபாண்டி, மருது, கந்தசாமி, முத்துசாமிங்கிற பேரோட அங்கே இருக்காங்க. நான் இப்போ போயிட்டு வந்தோடனே எனக்கு அப்படியே மேனி செலுத்து போச்சு. என்ன, முதல்ல அங்கே தான் அவர் அதை உருவாக்கினார் மட்டுமில்ல, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் போய் அந்த ஊரில் உரையாற்றிருக்காருங்கிறதுக்கான அடையாளம் அங்கே இருக்குது. ஆக அயலகத்துக்கு போகிற போது தான் நம்முடைய பெருமைகள் தெரியுது. சமுதாயம், குடும்பம், தனி மனிதன் எந்த வாழ்க்கை வாழ்வது உன்னதமானது? தனக்காகவா, குடும்பத்திற்காகவா, சமுதாயத்திற்காகவா? இதை 14 பேர் சேர்ந்து பேசி முடிவெடுக்க போகிறாங்க. முடிவெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டோம், அதை நீங்கள் கடைசியில் தான் பார்க்க போகிறீங்க. அதில் என்ன சஸ்பென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ இந்த சொல்லரங்கம் தொடங்குகிறது. ஆளு எவ்வளோ உயரம் இருக்காரு. இங்கு அமர்ந்திருக்கும் அவையோருக்கும் தனது இறுதி மூச்சு வரை மக்களுக்காக தொண்டாற்றிய பட்டுக்கோட்டை அழகிரியையும், மாட்டு வண்டி போகாத ஊருக்கெல்லாம் தன்னுடைய பாட்டு வண்டியை கொண்டு சேர்த்த பட்டுக்கோட்டையார்களை வணங்கி பேச்சை தொடங்குகிறேன். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டு தலைப்புக்கு போலான்னு இருக்கேன். நல்லா கேளுங்க, நான் தானே கிடைச்சேன் உங்களுக்கு. ஐயா, சமுதாயம்னா என்னங்கய்யா? சமுதாயம்ங்கிறது சமுதாயம் தான், வேற என்ன சொல்லுவேன் நான். அதை இப்படி சொல்லணும்னா, சமுதாயங்கிறது கோயில்ல உள்ள அர்ச்சகர் மாதிரி. 100 ரூபா போட்டோம்னா அம்பி அப்படி எட்டி நின்று பார்த்துட்டு வர்றான் பாரு. 200 ரூபா போட்டோம்னா லைட்டா உள்ளர் வந்து பார்த்துட்டு வர்றான் பாரு. 500 ரூபா போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரோல நின்று பார்த்துட்டு வர்றான் பாரு. அதே ஒரு 5000 ரூபா 10000 ரூபா போட்டோன்னு வச்சுக்கோங்க, சாமி நீங்களும் இங்கே வர வேணாம், நீங்க வீட்டுக்கு போங்க, வேணா சாமி அங்க எடுத்துட்டு வந்துற, அங்க சேவிச்சுக்கலாம் பாரு. இதாயா இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல நடந்துட்டு இருக்கு. இப்படி சொல்லி சொல்லிதான் எல்லா சிலையும் வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா கோயிலில் கூட அம்படி சிலை இருக்கே இல்லையோ, பல வீடுகளில் சாமிகள் எழுந்தருளி இருக்கிறார்கள். அப்படியே தகுதி இருக்கிற வரைக்கும் தான் இந்த சமுதாயம் நம்மளை பார்க்கும். தகுதி இல்லைன்னா ஒன்றும் இல்லாத நாயின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம தானா சேர்ந்த கூட்டத்தில் சூர்யா சொல்கிற மாதிரி, தகுதி இல்லாதவங்களாம் இங்கே, தகுதி இருக்கிறவங்களாம் எங்கே, என்னன்னு ஒன்றுமே தெரியாமல் போச்சு. அது உண்மைன்னு இந்த சமுதாயத்தை பார்த்தோன்னதாயா நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அதை விடுங்க. நம்ம வளர்ந்தா இந்த சமுதாயம் நம்மளை பார்த்து பொறாமப்படும். ஆனால் நம்ம வளர்றதை பார்த்து பொறாமப்படாமல் இருக்கிறதுனா அது நம்ம குடும்பம் மட்டும்தான். சபாஸ் சபாஸ், அருமை. இவர் என்ன பேச போறாருன்னு இப்பதான் தலைப்புக்கு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட குடும்பம் இருக்கும் பொழுது எனக்கு ஏன் இந்த சமுதாயம்? எனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சமுதாயம் நிக்குமா? நல்லா கேளுங்கய்யா. இல்ல கீழே விழுந்தனா இந்த சமுதாயம் தூக்கி விடுமா? இல்ல 5-10 கேக்குற சூழ்நிலை வந்தா இந்த சமுதாயம் எனக்கு கொடுக்குமா? இல்ல. ஒரு மனிதனுக்கு கடைசி வரை வருவது அவனது குடும்பம் மட்டுமே தான். அவனுக்கு கொல்லி வைக்கினா கூட அவன் குடும்பம் தான் வைக்க முடியும், இந்த சமுதாயம் வைக்காது. இதுல இருந்து என்ன தெரியுது? கருவறையில் பிறந்ததிலிருந்து கல்லறையில் போகும் வரை ஒரு மனிதனுக்கு துணையாக வருவது அவனது குடும்பம் மட்டுமே தான்யா. சபாஸ் சபாஸ் சபாஸ். அம்மானா என்ன? அடிமுடி தேடினாலும் மகராதியை புரட்டினாலும் முழுமையான அர்த்தம் அறிய முடியாத சித்திரம் அம்மா. அப்பேற்பட்ட அம்மா இருக்கும்போது எனக்கு ஏன் இந்த சமுதாயம்? நான் அடிச்சு சொல்லுவேன், 100க்கு 10 பேர் தான் உண்மையா சமுதாயத்துக்கு செய்யறாங்க. மீதி இருக்க 90 பேரும் தான்
நல்லா சொல்லுங்க. யாருமே உண்மையா சமுதாயத்துக்கு செய்யல. அதனால தான் சமுதாயத்தை நான் வெறுக்கிறேன். அதுக்காக சமுதாயத்தை எதுவும் செய்ய வேணாம்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் வீட்டை திருத்துங்க, அதுக்கப்புறம் நாட்டை திருத்திக்கலாம். வடிவேல் ஸ்டைல்ல சொல்லணும்னா குடும்பக்கிற பேஸ்மெண்ட் நல்லா இருந்தாதா சமுதாயக்கிற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு விட போறீங்களா ஐயா? அடேப்பா, வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடு. யாருமா என்ன அழகா பேசுறாரு பாருங்க. முதல்ல நம்முடைய குடும்பம் நம்மளை பாதுகாக்குது, சோறு போடுதில்ல, இருக்க இடம் கொடுக்குதில்ல, நோயின்னா பார்க்குதில்ல, இந்த சமுதாயம் வந்து பார்க்குதா, என்ன செய்யுது? அருமையாக கேள்வி கேட்டிருக்காரு. நம்ம சிரிக்கும் போது இந்த உலகம் நம்மளோட சேர்ந்து சிரிக்குவியா? சரி. நம்ம அழுவும் போது நம்ம கண்டிப்பா தனியா தான் அழுதாகணும். இது ஒரு உண்மையான விஷயம். நீங்க எல்லாருமே கண்டிப்பா லைஃப்ல அனுபவிச்சிருப்பீங்க. நானும் பார்த்ததில்ல, சேர்ந்து அழுது எவனுமே பார்த்தது கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மனுஷன் எப்ப அவனோட இந்த உலகம்னா என்ன, இந்த உலகத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத அவன் எப்ப தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடும்பத்தோட இருக்கும்போது கிடையாது, சமுதாயத்தோட சேர்ந்து இருக்கும்போது கிடையாது. எப்போ அவன் தனிமைப்படுத்தப்படுறானோ அப்பதான் இந்த சமூகம்னா என்ன, இந்த சமூகத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறது தனிமைப்படுத்தப்படும் மட்டும்தான். இது ஒரு உண்மையான விஷயம் இல்லைங்களா? அதனால தானே சில நேரங்களில் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டாருன்னு சொல்றாங்களே, எதுக்காக தெரியுங்களா? யோசிச்சு பார்க்கட்டுங்கிறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த தனிமை எங்கே, இப்போ நமக்கான வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் அம்மா நமக்கு சோறு ஊட்டும் போது இப்போ நீ சாப்பிடணும் அந்த பையனுக்கு கொடுத்துருவேன்னு சொல்லும் போது ஆரம்பிக்கிற தனிமையாது. நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பிக்கணுங்கிறது நான் அங்கே கற்றுக்கிட்ட விஷயம் அது. சரியா? சரி. இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க, அப்பா வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பாவை எனக்கு சொல்லி கொடுத்தாரு நிறைய விஷயம். ஒரு கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, அழைச்சிட்டு போயிட்டு தோல் மேலே தூக்கி உட்காரச்சு சாமி பாடுறா தம்பி அப்படின்னாங்க. நான் பார்த்தேன், பார்த்துட்டு இறக்கி விட்டுட்டாங்க. மறுபடியும் அதே கோயிலுக்கு அழைச்சிட்டு போனாங்க, தூக்கி தோல்ல வைக்கலையா. தம்பி நான் அவனை சாமியை காமிச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீ தான் போய் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. எங்க அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் அதுதான். தனிமையில வாழ்ந்தாதான் இந்த உலகம் என்ன, இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இல்லை தனியா வாழ்றேன். தூக்குற வயசுன்னு ஒன்று இருக்கு, தூக்க முடியாத வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது பார்க்கணும்ல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் தனியாக வாழ்றேன் அப்படின்னது எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன்னு சொல்லலை. இப்போ நான் சம்பாதிக்கிறேன், ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா எல்லாரையும் வாங்கன்னு தான் கூப்பிடுவேன். என் சொந்தக்காரங்களை கூப்பிடுவேன், என் வீட்டில் இருக்கவங்களை கூப்பிடுவேன், சமூகத்தில் இருக்க எல்லாரையுமே கூப்பிடுவேன். அப்போ தானே மொய் செய்வாங்க. யோசிச்சு பாருங்க, கிரகப்பிரவேசம் வைக்கிறான், எதுக்கு கஞ்சியூத்த வைக்கிறான். இப்போ நான் தனியாக வாழ்றதும் என் சமூகத்தில் ஒரு பிரச்சனை நான் வரமாட்டேன்னு சொல்லலை, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நான் வரமாட்டேன்னு சொல்லலை. என் சமூகத்துக்கு ஒரு பிரச்சனையா நான் வரேன், அதை செஞ்சு முடிக்கிறேன். அடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனையா வரேன், செஞ்சு முடிக்கிறேன். என் சமூகம் சந்தோஷமா இருக்கா, நான் வந்து சந்தோஷப்படுறேன். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கா, சந்தோஷப்படுறேன். அதையெல்லாம் முடிச்சுட்டு நான் என் வாழ்க்கையை வாழ போயிடுறேன்னு தான் நான் சொல்றேன். இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது, நோ தப்பு. சரியா? இதனால தனக்கான வாழ்க்கை வாழ்றது வந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு போய் வாழ்றது இல்லை, எல்லாரோடையும் சேர்ந்து வாழ்ந்தாலும் தனக்கான வாழ்க்கையை தனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ற வாழ்க்கை தான் தனக்கான வாழ்க்கைன்னு சொல்லிட்டு முதல் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு? குடும்பத்தை நான் வேணாங்கள, சமுதாயத்தை வேணாங்கள, ஆனால் எனக்குன்னு ஒன்று வர்ற போது நான் என்னை உயர்த்தி கொள்ள தன்முனைப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அதை ஈகோன்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம், ஆனால் அது வேணுங்கிறத அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்தது, அனைவருக்கும் வணக்கம். எந்த வாழ்க்கை வாழ்றது உன்னதமானது அப்படிங்கிற தலைப்புல சமுதாயத்திற்காக வாழ்றதுதான் உன்னதமானது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னார் வள்ளலார். அப்படின்னா என்ன? ஒரு பயிர் வாடினாலே அது என்னால் தாங்கிக்க முடியலைன்னு சொன்னார். ஆனால் இப்பெல்லாம் பசியில் இருக்கவன் பக்கத்தில் இருக்கவன் பசியில் வாடினா கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. அன்னைக்கு அவர் ஏழை எளியோர்கள் பசியில் வாடக்கூடாதுங்கிறதுக்காக வடலூரில் சத்திய தர்மசாலை அப்படின்னு ஒன்று நிறுவனார். அவங்கெல்லாம் சாப்பிடணுங்கிறதுக்காக அன்னைக்கு அவர் மூட்டின தீ இன்ன வரையும் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவருடைய உயிரும் உடலும் காலத்தால் அழிஞ்சாலும் அவருடைய புகழ் இன்ன வரையும் பேசப்படுது. ஏன்? அவர் சமூகத்து மேல கொண்ட அக்கறை. சபாஸ் சபாஸா. இன்னைக்கு நீங்க போனாலும் தைப்பூசத்தன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் இங்கே சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே ஒரு நெருப்பு எரியுங்க, பசி. அந்த நெருப்பால் அணைக்க முடியுமான்னு நம்ம கேட்குறோம். பசி என்னும் நெருப்பை அவர் என்ன செஞ்சார்? உணவு என்ற நெருப்பால் அமர்த்துவதற்காக அவர் தொடங்கி வச்சது தான் அந்த நெருப்பு. உங்க எல்லாருக்கும் அன்னை தெரசாவை தெரிஞ்சிருக்கும். அவங்க ஒரு குழந்தைய தத்தெடுத்திருந்தாவோ இல்லை பெத்தெடுத்திருந்தாவோ அந்த குழந்தை மட்டும்தான் அவங்கள அன்னைன்னு அழைச்சிருக்கும். ஆனா இந்த சமூகத்தையே தான் குழந்தையா நினைச்சதுனால மட்டும்தான் ஆக்னஸ் அப்படிங்கிற அவங்கள அன்னை தெரசான்னு இந்த உலகம் அழைச்சிச்சு. நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த பொண்ணு. எங்க குடும்பத்துல எள்ளு, பயிறு, கரும்புன்னு நிறைய பொருட்களை உற்பத்தி செய்கிறோம். ஆனால் இதுலேருந்து எங்களுக்கு அவ்வளவா பொருளாதாரத்தில் ஒன்றும் முன்னேற்றம் கிடையாது, அது எங்களுக்கு தெரியும். ஆனால் சமூகத்து மேலே கொண்ட அக்கறைனால மட்டும்தான் இன்ன வரை விவசாயம் பார்த்தோம், பார்க்குறோம், எப்பயுமே பார்ப்போம். அது வேணுமா?
நம்ம போடுற நெல் நம்ம வீட்டுக்கு மாத்திரமா இல்லைங்க, ஒரு விவசாயி அப்படி நினைக்க மாட்டாங்க. தான் நல்லா இருந்தா போதும், தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் நினைக்கிறானே, அவன் உற்பத்தி பண்ற பொருள் எல்லாமே தரமற்ற பொருளா தான் இருக்கும். அவன் உற்பத்தி பண்ற பொருளை அவன் வாங்கி பயன்படுத்த மாட்டான். மற்றவங்க உற்பத்தி பண்றத அவன் வாங்கி பயன்படுத்துவான். ஒருவேளை அந்த மற்றவங்கிறவங்க தான் குடும்பம் தான் நல்லா இருந்தா போதும் நினைச்சிருந்தா அவனோட நிலைமை என்னாகும்? அதனால தான் சொல்றேன், சமூகம் நல்லா இருந்தாதான் சமூகத்துல ஒரு அங்கமா வாழ்ற நம்ம சந்தோஷமா வாழ முடியும். விவசாயிகள்டேந்து மக்கள்கிட்ட பொருட்கள் போய் நேரடியா சேர்றது கிடையாது. எங்கள்டேந்து சில வியாபாரிகள் வாங்கி பொருளோட மதிப்பை கூட்டுறோங்கிற பேர்ல மறைமுக நச்சா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அப்படி நடக்க கூடாதுங்கிறதுக்காக வேளாண் கழகம் அப்படின்னு ஒண்ணு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. அது எல்லா இடத்துலயும் இல்ல, கொஞ்சம் இடத்துல தான் இருக்கு. அந்த நிலைமை மாறணும். காமராஜர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவருடைய காலத்துல பெருந்தலைவர், வெறும் காமராஜர் எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டுங்க. நம்ம ஊர்ல காமராஜர் இருப்பார், பெருந்தலைவர், தமிழகத்தினுடைய மேனாள் முதல்வர், படிக்காத மேதை. என்ன ஒரு சினிமா நடிகரை சொன்னா எப்படி டைட்டில் கொடுக்குறான், ஒரு தலைவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்க வேணாமா? அவற்றை ஒரு கோயம்புத்தூர்காரர் வந்து கேட்கிறாராம், என்கிட்ட 5 கோடி ரூபாய் பணம் இருக்கு, 7 ஏக்கர் நிலம் இருக்கு, நான் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஓபன் பண்ணி கட்டுமான்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, உங்கள்கிட்ட 5 கோடி ரூபாய் பணம் இருக்கலாம், 7 ஏக்கர் நிலம் இருக்கலாம், ஆனா உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு. ஏன்னு கேட்கிறப்ப, நீங்க ஓபன் பண்ற மெடிக்கல் காலேஜ வருவாய் ஈட்டுற முதலீட்டா தான் பாப்பீங்க. சமூகத்துக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள வர்றவன் கேபிடேஷன் ஃபீஸ் அப்படிங்கிற பேர்ல தன் தகுதிக்கு மீறின பணத்தை கட்டுறதுனால சமூகத்துக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு அங்க படிக்க மாட்டான். எப்படியாச்சும் திருப்பி அந்த பணத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் படிப்பானே தவிர சமூகத்துக்கு நல்லது பண்ணணுங்கிறத அவன் மறந்துடுவான். அதனால உங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அப்படி வாழ்ந்த காமராஜர் மறைஞ்ச உடனே அது மாதிரி கொள்கையும் மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கையில தான் குடும்பம் நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற ஆட்சியாளர்கள்னால யூனிவர்சிட்டி அப்படிங்கிற பேர்ல கல்வி வியாபாரமாக்கப்பட்டுச்சு. இப்படி இருக்கையிலையும் நீங்க 5 ரூபா டாக்டர் 10 ரூபா டாக்டர்னு படத்துல தான் பார்த்திருப்பீங்க. நம்ம ஊர்லயும் ஐயா டாக்டர் ரத்தினம் பிள்ளை அவர்கள் 10 ரூபா டாக்டர் இருக்காருன்னா அதை நான் பெருமையா சொல்லிக்குவேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறையா வாழ்றதுதான் வாழ்க்கை, சமூகத்துக்காக வாழ்றதுதான் உன்னதமான வாழ்க்கை என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நல்லா சொன்னாங்க. 5 கோடியை வச்சு மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கலாம், ஆனால் அதில் முதலீடாக நினச்சி வியாபாரமாக பண்ணிடாதீங்க. அவருக்கு சொல்ல தகுதி இருந்ததுங்க. ஏன் தெரியுங்களா? அவர் தான் அதிகமான பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தார், அவர் தான் அதிகமான அணைக்கட்டுகளை நிறுவினார், அவர் தான் அதிகமான கல்லூரிகளை உருவாக்கினார். அப்படியான ஒரு பெருமை அவருக்கு இருந்தது. அடுத்தது, அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இரவுக்கு பகல் ஒன்று, பகலுக்கு இரவு ஒன்று, இரவுக்கு காரணமான சந்திரன் ஒன்று, பகலுக்கு காரணமான கதிரவன் ஒன்று, நாட்டோட தேசிய கீதம் ஒன்று, தேசிய மலர் ஒன்று, தேசிய பறவை ஒன்று, இந்த மன்றத்தோட நடுவரை ஒன்று, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை ஒன்று. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தனக்காக தான் சார் வாழணும். நல்லா சொல்லுங்க, அருமை. எல்லாமே ஒன்றுதான்ட்டாரு. நடுத்தர குடும்பத்தில் பிறந்த ஒரு பையன், 13 வயசு பையன், வறுமையால் ஒதுக்கப்படுறான். வேலை தேடி அலைகிறான், சமூகத்தை தேடி. சமூகம் வேலை தரலை. 3 நாளாக சாப்பிடல, பசி. ஒரு நாடகம் நடக்கிற கொட்டாய்க்கு முன்னாடி உட்காந்துருக்கான். பணக்கார ஒருத்தர் குதிரையில் வராரு. தம்பி, இந்த குதிரையை பார்த்துக்க, அதற்கான பணத்தை தரேன்னு சொல்லிட்டு போயிட்டார். வந்து பார்க்குறப்ப குதிரை புத்தம் புதுசாக இருக்குது, அதற்குரிய பணத்தையும் சேர்த்து தராரு. அந்த உற்சாகத்தில் மேலும் 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 உழைக்கிறான். உழைச்சி மிகப்பெரிய குதிரை லயத்தை அமைக்கிறான். அது மட்டும் இல்லை, அங்கே நடக்கக்கூடிய இலக்கிய நாடகங்களை கவனித்து மிகப்பெரிய இலக்கியவாதி ஆகிறார். அவர் தான் உலக புகழ் பெற்ற எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர்னு சொன்னால் அதற்கு காரணம் அவர் தனக்கான வாழ்க்கையை வாழ்ந்ததால் மட்டும்தான். இது வெளிநாடு. நம்ம நாட்டுக்கு வாங்க. தமிழகங்கிற மாநிலத்தில், சேலங்கிற மாவட்டத்தில் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தங்க குடும்பத்தால் ஒதுக்கப்படுறாங்க. சமூகத்தை தேடி அலைகிறப்ப சமூகம் வைத்த பேர் என்ன தெரியுமா? 8க்கும் 10க்கும் இடைப்பட்ட எண்தான் அவள், ஆ என்பது அவள் முதலெழுத்து, நீ என்பது அவள் இறுதி எழுத்து, ஊ என்பது அவள் உயிரெழுத்து, இஷ் என்பது வடமொழி எழுத்துன்னு சொல்லி சமூகம் ஒதுக்கிருச்சு. இது என்னடா குடும்பம், இது என்னடா சமூகம்னு சொல்லிட்டு தனக்கான வாழ்க்கையை தான் வாழணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு 200 பேருக்கு வீடு கட்டி தந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, தன்னால் குழந்தை பெக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் 100-200 குழந்தைகளுக்கு தாய்மடிங்கிற அறக்கட்டையில் நடத்திட்டு வராங்களே திருநங்கை தேவி. சபாஸ் சபாஸ் சபாஸ். 2 எழுத்து தான் தேவி. அதற்கு காரணம் தனக்கான வாழ்க்கை தானே சார். வாழ்க்கைங்கிறது கையில் இருக்கிற விரல் மாதிரி, வாய்ப்புங்கிறது அந்த விரலில் இருக்கிற நகை மாதிரி. நகம் வெட்ட வெட்ட வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது வாய்ப்பு. ஆனால் விரலுங்கிற வாழ்க்கை வெட்டினா வரவே வராது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தனக்காகத்தான் வாழணும். ஆங்கில எழுத்து எத்தனை? 26. உங்களுக்கு பிடிச்ச எழுத்து என்னய்யா? பிடிச்ச எழுத்து நான் எதையாவது சொல்லி எதாவது மாட்டிக்கிற கூடாது.
எனக்கு வந்து 26 எழுத்து முடிக்கும். எதுக்கு வம்பு? ஆமாம். எனக்கு பிடிச்ச எழுத்து என்ன தெரியுமா? BCD. B ஃபார் பர்த், D ஃபார் டெத், C தான் சார் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கை. சபாஸ் சபாஸ். ஓஹோ, ABCDல பின்னா பெர்த் பிறப்பு, டின்னா டெத்து இறப்பு, சின்னா கான்ஃபிடென்ட். கான்ஃபிடன்ஸோட வாழ்ந்துட்டு இருக்கா சார் என்னோட ஃப்ரெண்டு தோழி. 12ஆம் வகுப்பு என்னோட படிச்சா. குடும்பத்தால் படிக்க வைக்க முடியும், உறவுகள் சொல்லியிருக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வச்சு என்ன பண்ண போறேன்ட்டு. இருந்தாலும் ஒரு வருஷம் படிக்கல. அதுக்கப்புறம் படிப்பின் மீது உள்ள ஆர்வம் தாகத்தால் படித்து இன்னைக்கு ஒரு கடையில் வேலை பார்த்துக்கிட்டே ஒரு கல்லூரியில் BSc ஃபிசிக்ஸ் 2வது வருஷம் படிச்சுட்டு வரான்னா அதற்கு காரணம் தனக்கான வாழ்க்கையாக மட்டும்தான் இருக்கும். குடும்பங்கிறது பல்கலைக்கழகமாக இருக்கணும், ஆனால் இப்போ இருக்கிற குடும்பம் பல கொலைகளின் கழகமாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் மிகப்பெரிய உறவு என்ன தெரியுமா? அம்மா. அந்த அம்மாவோட அதிகபட்ச ஆசை என்ன தெரியுமா? என் கல்லறையிலும் என் மகனின் பெயரை எழுதி வையுங்கள், அங்கும் அவனை நான் சுமப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அருமையா இருக்கு சொல்றவா அம்மா. அப்படிப்பட்ட அம்மா அப்பாக்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களை சேர்க்கிறது உங்களை மாதிரி குடும்ப வாழ்க்கை. பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லுகிற கல்வி முறை எது தெரியுமா? எந்த இடத்தில் தொடுவது குட் டச், எந்த இடத்தில் தொடுவது பேட் டச் சொல்லித்தர. இப்படிப்பட்ட சமூக வாழ்க்கை எப்படி சார் உன்னதத்தை ஏற்படுத்தும்? இப்படிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சமூக வாழ்க்கையும் எப்படி தெரியுமா? இரு கை சேர்ந்தாதான் ஓசை வரும்னு வாழ்ந்துட்டு இருக்க மூடத்தனமான வாழ்க்கை உங்க வாழ்க்கை. ஒரு கை சேர்ந்தாலும் ஓசை எழுப்போன்று மூலத்தனமா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை எங்களை மாதிரி தனக்கான வாழ்க்கை. அதனால தான் சொல்ல வரேன், தனக்கான வாழ்க்கை தான் உன்னதத்தை ஏற்படுத்தணும் கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி. எவ்வளோ அழகாக பேசுகிறார் பாருங்க. இந்த ABCDயில் நம்ம மறக்க முடியாத எழுத்து இந்த 3 எழுத்துங்கிற விஷயத்த சொல்லிட்டார். ஒரு தடவை நான் வந்து ஒரு மில்லுக்கு பேச போயிருந்தேன். ஏறத்தாழ 1000 பேர் கொண்ட இடம் அது. அப்போ அதில் ஒருத்தர் பேசுகிறப்ப சொன்னார், புதுசாக ABCD படித்து வச்சுக்கோங்க அப்படின்னாரு. என்னன்னு கேட்டேன் நான். ஒரு காலத்தில் இந்த மில் தொழிலாளர்கள் எங்கே தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அகமதாபாத் தான், பீனா அப்புறம் மும்பை, இன்னைக்கு மும்பை அன்னைக்கு பாம்பே, சீனா பிறகு கல்கத்தா, டி அப்படி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் மாறி இப்போ எப்படி வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த AB இதெல்லாம் போக சீன்னு வந்தால் கோயம்புத்தூர், டீன்னு வந்தால் திண்டுக்கல், அது மாதிரி தொழிற்சாலைகள் இங்கே வந்துருச்சு, அது மாதிரியான மில்லு இங்கே வந்துருச்சு. புதுசாக ABCD படிங்கன்னாரு. எழுத்துக்களை படிக்க படிக்க படிக்கத்தான் நமக்கு புதுமையான விஷயங்கள் எல்லாம் தோணுது. அழகாக பேசுகிறீங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாரும் பேசுனாங்க, ஆளுக்கு வந்து தனக்காக வாழ்கிற வாழ்க்கை தான் உன்னதமானதுனாரு ஒருத்தர், தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்கிற வாழ்க்கை தான் உன்னதமானதுனாரு ஒருத்தர். நான் கேட்குறேன், இத்தனை ஆயிரக்கணக்கிலே ஆண்கள் வந்திருக்கிறீங்களே, உங்கள் மனச்சாட்சிக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன். சத்தியமாக சொல்லுங்கள், மனச்சாட்சியில் இதயத்தில் கை வச்சு சொல்லுங்கள், அடுத்த ஜென்மத்திலையும் இப்போ இருக்கிற இந்த மனைவி தான் அடுத்த ஜென்மத்திலேயும் எனக்கு மனைவியாக வரணும். ஒரு நாள் சத்தியமாக கை தூக்குங்க. ஒரு ஆள் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? நம்முடைய குடும்ப வாழ்க்கை போச்சு. இப்போ நான் யதார்த்தமாக கேட்குறேன், பெரிய பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண வேண்டாம். தனக்காக வாழ்ந்தவனுடைய பிறந்த நாள், தனக்காக வாழ்ந்தவனுடைய இறந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறதா அதிகமாக? தன் குடும்பத்திற்காக வாழ்ந்தவனுடைய பிறந்த நாள் இறந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறதா, அனுஷ்டிக்கப்படுகிறதா? இந்த சமூகத்திற்காக வாழ்ந்த அந்த உத்தமருடைய பிறந்த நாள் இறந்த நாள் அனுஷ்டிக்கப்படுகிறாங்க. யாருடைய நாள் அது பண்ணுவாங்க? யாரெல்லாம் இந்த சமூகத்திற்காக உழைத்தார்களோ அவர்களுடைய பிறந்த நாள் தான் வரலாற்றிலே பதியப்படும். யாருடைய இந்த சமூகத்திற்காக உழைத்தார்களோ அந்த தலைவருடைய இறந்த நாள் தான் கடைபிடிக்கப்படுமே ஒழிய, தனக்காக வாழ்ந்தவர்கள், தன்னுடைய குடும்பத்திற்காக வாழ்ந்தவருடைய ஒருவருடைய பெயரும் இந்த நாட்டில் வரலாறு ஒரு காலத்திலும் பதியாது. அவர்களை இந்த சமூகம் மன்னிக்காது. அது மட்டும் இல்லைங்க, என் பிறந்த நாள்னா நானே கேக் வெட்டிக்கிட்டு நானே வால் போஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் என்ன அர்த்தம்? என் பிறந்த நாள் என்ன செய்யணும்? இந்த நாடு கொண்டாடணும், அன்னைக்கு விடுமுறை விடணும், காந்தி ஜெயந்தி விவேகானந்தர் ஜெயந்தி என்று சொல்லுகின்ற அளவுக்கு வரணும்னு சொன்னா அது எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த வாழ்க்கை தானே முக்கியம். ஒன்றும் இல்லை, இந்த நாட்டிற்காக ஒரு பெரிய தலைவர் பாடுபட்டார். பின்னாடி சொல்ற, அவர் இந்த நாட்டில் இருக்கிற மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள்ல ஒருவர். டெல்லியில ஹைகோர்ட்ல அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. 48 பேருடைய உயிரை காவந்து பண்ணுவதற்காக அடுக்கடுக்கான ஆதாரங்களை வைத்துக் கொண்டு வாதாடி கொண்டிருக்கிறார். அந்த வாதிட்டு கொண்டிருக்கிற ஒரு கேப்ல அவருடைய குமாஸ்தா உதவியாளர்
ஒரு தந்தியை உணாந்து ஒரு கடிதத்தை நீட்டுகிறார். அதை வாங்கி ஒரு அரை நிமிடம் பார்க்கிறார். பார்த்துவிட்டு உள்பாக்கெட்டிலே கோட்டிலே வைத்து கொண்டு மீண்டும் வழக்கை தொடுக்கிறார், பேசுகிறார். 48 பேருடைய உயிர்களை எல்லாம் காவந்து பண்ணக்கூடிய அளவிற்கு அவருடைய பேச்சு இருந்தது. அந்த 48 மனிதர்களும் பின்னாளிலே விடுவிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கு முடிஞ்சவனே நீதிபதி அழைச்சி கேட்டார். அந்த வக்கீல வழக்கறிஞரை பார்த்து கேட்டார், நீதிபதி நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்க குமாஸ்தா கொண்டாந்து ஒரு தந்தி மாதிரி ஏதோ ஒரு ரசீதை காமிச்சாரு, என்னன்னு கேட்கிற பொழுது அதெல்லாம் வேற ஒன்றும் இல்லை, என்னுடைய மனைவி இறந்துட்டாங்களாம், தந்தி வந்திருக்கு, அதைத்தான் கொண்டாந்து காமிச்சாரு அப்படின்னு சொன்ன நீதிபதி பதறி போய் சொன்னாரு, யாங்க இதை முதல்ல சொல்லியிருந்தா இன்னொரு நாள் இந்த வழக்கை நான் தள்ளி வச்சிருப்பேனே, ஒத்தி வச்சிருப்பேனே, இது ஒரு பெரிய விஷயமா என்று கேட்கிற பொழுது, என் மனைவி இறந்து விட்டால் இனி அவள் உயிர் பெற்று வருவதற்கு சாத்தியமே இல்லை, ஆனால் நான் ஒழுங்காக நிம்மதியாக வாதாடினால் 48 பேருடைய உயிர்களை காவந்து பண்ண முடியும் என்று வாதாடினாரு. அவர்தான் இந்த இந்தியா என்ற இந்த யூனியன் இருக்கிற இந்த நாடு இருக்கிற துணை கண்டம், இதை கட்டமைத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் என்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதமான மனிதர். அதனாலதான் அவருக்கு என்ன பேரு? இரும்பு மனிதர்னு பேரு. இந்தியாவின் இரும்பு மனிதர். உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையை அங்கே குஜராத்திலே இன்றைக்கு வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இந்த சமூகம் தான் பெரிது என்று தன்னுடைய வாழ்க்கையை இந்த சமூகத்திற்காகவே அர்ப்பணித்த உன்னத தலைவன். ஏங்க அவ்வளவுக்கு போறீங்க? இந்த இவரெல்லாம் சொன்னாங்க, சாக்ரட்டிஸ் நாரு, அவரு நாரு, இவர் நாரு, அதெல்லாம் வேண்டாம். இந்த பொண்ணு பேச்சு நம்முடைய பெருந்தலைவர் காமராஜரை பத்தி, நம்முடைய பச்சை தலைமையிடன் காமராஜரை பத்தி பேசினாங்க. அவர் 9 ஆண்டுகள் 6 மாதம் 21 நாள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்படி அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது சிவகாசியிலே ஒரு தொழிற்சாலையினுடைய திறப்பு விழா, அந்த திறப்பு விழாவிலே தலைவராக இருந்து அந்த திறப்பு விழா செய்வதற்கு வந்தவர் யார் என்று சொன்னால் இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற ஜவஹர்லால் நேரு. இப்ப 2 பேரும் கார்ல வந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு அது விருதுநகர், அன்றைக்கு அது விருதுப்பட்டி. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தாண்டி வருகிற பொழுது இப்ப காமராஜை பார்த்து நேரு கேட்டார், ஐயா விருதுப்பட்டின்னு வந்திருக்கேன், இதானே உங்க ஊர் அப்படின்னு கேட்டாரு. ஆமா இதான் என்னுடைய ஊர் அப்படின்னு சொன்னவனே, கொஞ்சம் காரை நிறுத்த சொல்லுங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், உங்க வீட்டில் போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு உங்க வீட்டில் ஒரு நிமிடம் இருந்துட்டு போலாமேன்னு சொல்கிற பொழுது இப்பவே மணி 2 ஆச்சு, 4 மணிக்கு நம்ம அந்த தொழிற்சாலையை திறக்கணும், அங்கே போயாகணும், அம்மாவை பார்க்கறது என்ன பெரிய பிரச்சனை, அது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம்ங்கிறாரு. அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த பெருந்தலைவர் காமராஜர், இல்லை இல்லை நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதே வாய்ப்பு கம்மி, அதுக்கு இந்த தென் மாவட்டங்களுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம், வந்ததே வந்துட்டேன், ஒரு வாக்கில் உங்க அம்மாவையும் பார்த்துட்டு போயிடுவோம்னு சொல்றாரு. அப்படின்னா பார்த்துட்டா போச்சுட்டு காரை திருப்புகிறார்கள். அங்கே இருக்கிற விருதுப்பட்டியினுடைய புகைவண்டி நிலையத்திலிருந்து பின்னோக்கி ஒரு 1.5 கிலோமீட்டர் வாக்கில் கார் போயிட்டே இருக்கு. போனா ஒரு மிகப்பெரிய வயக்காடு, அங்கெல்லாம் பெண்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு தூரம் கார் செல்ல முடியுமோ அவ்வளவு தூரம் கார் போகுது. கார் போய் ஒரு இடத்துல நிக்குது. நின்னவனே முதலமைச்சராக இருந்த காமராஜர் கீழே இறங்கி அப்படி வயக்காட்டை சுத்தி பார்க்கிறாரு. அங்கே 10-15 பெண்கள் ஒரு இடத்துல களை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மதியம் நேரம் 2 மணி. இப்பொழுது இவர் சொல்றாரு, அம்மா நான் காமராஜ் வந்திருக்கிறேன், எங்கேம்மா இருக்கிற அப்படின்னு சத்தம் போடுறாரு. அங்க இருக்கிற பெண்கள்ல ஒரு பெண், வெள்ளை சேலை அணிந்த ஒரு பெண் அப்படியே எழுந்திருச்சு திரும்பி பார்க்குறாங்க. காமராஜர் நிற்கிறாரு. அவர் பார்த்துட்டு அங்கே இருந்து வயக்காட்டுல இருந்து அம்மா சொல்லுது, காமராஜ் எப்பயா வந்த, ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டியே, ஐயோ பிள்ளைக்கு சோறு போடுறதுக்கு ஒன்றும் சமைக்கலையே, ஐயோ எனக்கு கை ஓடலையே காடு ஓடலையேன்னு அங்கே இருந்து அம்மா ஓடி வருகிறார்கள். அவர்கள் பின்னாலே அவரோடு பணியாற்றிய பெண்கள்லாம் வருகிறார்கள். இப்பொழுது இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கிற நேரு காமராஜரை பார்த்து கேட்டாரு, அம்மா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு. அம்மா களை எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இந்த வயற்காலெல்லாம் உங்களுடையதையா, உங்கள்கிட்ட சொந்தமா அப்படின்னு கேட்கிறாரு காமராஜரை பார்த்து. இல்லை இதில் ஒரு வயல் கூட என்னுடைய சொந்தமான வயல் இல்லை. அப்ப அம்மா என்ன பண்றான்னு கேட்கிற பொழுது, கூலிக்கு களை எடுப்பதற்காக என் தாய் வந்திருக்கிறார் என்று இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற பெருந்தலைவர் காமராஜரை பார்த்து நேரு கண்ணீர் சிந்தினார், கையை பிடித்துக் கொண்டு அழைந்தார். இன்னைக்கு ஒரு வார்டு மெம்பரா இருக்கிற பொண்டாட்டி கூட கார்ல போறா, தமிழ்நாட்டிலே சாதாரணமாக பார்க்கிறோம். இவருடைய பெயர் வரலாற்றிலே நிலை பெற்றிருக்குமா? இந்த சமூகத்திற்காக பாடுபட்ட பெருந்தலைவர் காமராஜருடைய பெயர் இடம் பெற்றிருக்குமானா நம்ம தானே முடிவு பண்ணிக்கிறோம். அதை விட இன்னமும் வர்றேன், இன்னமும் ஒண்ணு, டெல்லியில மிகப்பெரிய புகழ்பெற்ற பல்கலைக்கழகம்,
அந்த பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கிறதே பெருசு. இப்போ சீட்டு கிடைச்சி இத்தனாம் தேதிக்குள்ள வந்து பணம் கட்டிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் கடிதம் போயிருச்சு. இங்கேருந்து மாணவன் போகிறான், அணில் அப்படிங்கிற ஒரு மாணவன் போகிறான். பயங்கரமான கூட்டம் கியூவில் நின்று பணம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அணில் என்கிற மாணவனும் அந்த வெயிலில் கொளுத்துக்கிற வெயிலில் போய் நின்றுக்கிட்டு வரிசையில் போகிறான். 1 மணி நேரம் கடந்து விட்டது. இப்பொழுது நினைச்சு பார்க்குறான், பயங்கரமான களைப்பாக இருக்கிறது அணிலுக்கு. ஐயோ தவிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு தண்ணி கீழே குடிச்சிட்டு ஒரு காற்றோரமாக இருந்துட்டு வருவோமான்னு நினைக்கிறான். போனோம்னா திருப்பி 1 மணி நேரமில் கியூவில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் அந்த கூட்டத்தில் வரிசையாக போகிறான். போகிற பொழுது இவனை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறான். இவனை உடனே மருத்துவமனையிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். சேர்த்து அங்கே முதலுதவி செய்து அவன் கண் விழித்ததுக்கு முன்னால் அவனுடைய பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். என்னுடைய பெயர் அனில் என்கிறான். நீ உன்னுடைய முகவரி என்ன அப்படின்னு சொல்கிற பொழுது அவன் சொன்னான், நம்பர் 1 மோதிலால் பார்க், புதுடெல்லி அப்படிங்கிறான். நம்பர் 1 மோதிலால் பார்க் என்பது யாருடைய அதிகாரப்பூர்வம் இல்லம் தெரியுமா? இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிற பிரதமருடைய அதிகாரப்பூர்வ இல்லம் நம்பர் 1 மோதிலால் பார்க். அவருடைய தந்தை பிரதமர் யார் தெரியுமா? அன்றைய தினம் பிரதமராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி. பாருங்க, அவர் நினைச்சிருந்தாங்கன்னா ஒரே ஒரு போனு அந்த காலேஜில் வீட்டில் வந்து அட்மிஷன் போட்டு போயிருப்பாங்க. அன்றைக்கு தலைவர்கள் நன்றாக இருந்தார்கள், நாடு நன்றாக இருந்தது. காமராஜர் முதலமைச்சராக இருக்காரு. வாசல்ல ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 7-8 வயசு இருக்கும். அவருடைய அண்ணன் கொஞ்சம் உயரமா இருக்கிறான், அவனுக்கு ஒரு 10 வயசு இருக்கும். இப்போ அந்த பொண்ணும் பையனும் நின்றுட்டு இருக்கிறாங்க. இப்போ காமராஜர் வெளியே வந்தவர், என்னப்பா இங்கே வந்திருக்கிறா, என்ன விஷயம், முதலமைச்சர் அலுவலகத்தில் உனக்கு என்ன வேலை அப்படின்னு காமராஜர் கேட்கிறார். அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, ஐயா எங்கள் அண்ணன் 6வது படிக்கணும், பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை, படிக்கிறதுக்கு பணம் கட்டுறதுக்கு பணம் இல்லை. அதான் ஐயாட்ட கேட்டு ஏதாச்சும் காசு கொடுத்தீங்கன்னா வாங்கி போய் எங்கள் அண்ணனுக்கு கட்டுவோம்னு எங்கள் அண்ணனை நான் தான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். அப்படின்னோடனே பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து விட்டு எவ்வளோ பணம் வேணும்னு கேட்டு ஏதோ ஒரு சிறிய தொகை, அந்த சிறிய தொகையை அந்த பொண்ணுக்கிட்ட காமராஜர் கொடுக்குறாரு. 2 நாள் சென்று 3வது நாள் காலையிலையும் அப்படியே எப்போதும் போல அலுவலகத்திற்கு கிளம்புகிறார். அதே புள்ள வாசல்ல வந்து நிற்கிது. அன்னைக்கு தான் வந்தால, பணம் தான் கொடுத்துட்டேன்னு, இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கிற அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, நீங்கள் பணம் கொடுத்தீங்கல்ல, அந்த பணம் கட்டின ரசீது இருக்குல்ல, அந்த ரசீதை உங்களிடம் கொடுத்து விட்டு போகலாம் என்று ஒரு 8 வயதே ஆன ஒரு பொண்ணு வந்து நின்றதுனா, இந்த நாட்டில் இருந்த தலைவர்கள் எல்லாம் நன்றாக இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள். அதனால் இந்த நாடு நன்றாக இருந்தது. பேசுகிற பொழுது ஒரு தம்பி சொன்னாப்புல, இந்த நாட்டில் சமூகத்திற்காக உழைப்பவரோட எண்ணிக்கை மிக மிக குறைந்து விட்டது என்று சொன்னார்கள். அந்த எண்ணிக்கை பெரியதல்ல என்பதற்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேங்கய்யா. இந்த பாராளுமன்றத்தில் 1962 ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது. தேவநாகரி வடிவத்தில் இருக்கிற இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி, இதுதான் இன்றைக்கு அரசமைப்பு சட்டம். ஆனால் அது அமுல்படுத்தப்படவில்லை. அதற்கு என்ன காரணம்னா, அப்போ மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது விவாதத்தில் பேசியவர்கள்லாம் இந்தியாவிலேயே அதிகமான மக்கள் பேசுகிற மொழி இந்தி, ஆகவே இந்தி தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று வடநாட்டிலிருந்து வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற மேலவை உறுப்பினர்கள்லாம் ஆளாளுக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பாராளுமன்ற மேலவை உறுப்பினராக இருந்த நம்ம மேதகு பேரறிஞர் அண்ணா அவர்கள் எழுந்து சொன்னார், ஒன்றை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். தயவு செய்து இந்தியாவினுடைய பிரதமர் காது கொடுத்து கேட்க வேண்டும் என்று சொன்னார். நேரு அவர்கள் பேசுங்கள் அண்ணா என்று சொன்னார். இவர் பேசுகிற பொழுது சொன்னார், இந்தியாவிலே தேசியனுடைய பறவையாக எதை அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னார். அப்பொழுது நேரு எழுந்து சொன்னார், இந்தியாவினுடைய தேசிய பறவை மயில், இது அத்தனை பேரும் அறிந்தது தானே அப்படின்னாரு. இல்லை ஐயா, இந்த நாட்டில் அதிகமாக இருப்பது காகம் என்று சொல்லக்கூடிய காக்கைகள் தானே நிறைய இருக்கிறது, அதைத்தானே இந்த நாட்டினுடைய தேசிய பறவையாக அறிவித்திருக்க வேண்டும். எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிற மயிலை எப்படி அறிவித்தீர்கள் என்று கேட்கிற பொழுது நேரு தலை குனிந்தார். அதை போலதான் இந்த நாட்டிலே எண்ணிக்கையிலே வேண்டுமானால் இந்த தமிழர்கள் குறைவாக இருக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனாலும் கூட இந்த நாட்டில் இருக்கிற மொழிகளுக்கெல்லாம் மூத்த மொழியாக இருக்கிற என்னுடைய தமிழ் கூட இந்த நாட்டினுடைய தேசிய மொழியாக இருப்பதற்கான அத்தனையும் தகுதிகளையும் பெற்ற மொழி என்று இவர் சொன்னதற்கு பின்னால் தான் பிரதமர் நேரு பாராளுமன்றத்தில் வாக்குறுதி கொடுத்தார். இந்தி பேசாத மக்கள் விரும்புகிறவரை ஆங்கிலமே ஆட்சி மொழியாக நீடிக்கும் என்று அப்பொழுது நேரு அவர்கள் சொன்னார் என்று சொன்னால் அதுதான் இன்றைக்கும் பயன்பாட்டிலே இருக்கிறது என்று
சொன்னால் இந்த சமூகத்திற்காக யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவருடைய பெயர் தான் வரலாற்றில் நிலைத்திருக்கிறது, அவருடைய பெயரை தான் வரலாறு பதிவு செய்திருக்கிறது. அவர்கள் வாழ்க என்று சொல்வதற்காகத்தான் பேச வந்திருக்கிறேன். என்னுடைய முதல் சுற்று வாதத்தை இத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடையாப்பா, முதல் சுற்றுலே இந்த சுற்றி இருக்காரு. முதல்ல சொன்னார் பாருங்க, சர்தார் வல்லபாய் பட்டேல். தங்கப்பதக்கம் படத்தில் அதை அப்படியே காட்சியாக வச்சுருப்பாங்க. மகேந்திரன்கிற அவர் கதைவசனம் எழுதியிருப்பார். மாதவன் படம் டைரக்ஷனில் சிவாஜி அந்த ஸ்டேஷனில் நின்றுட்டு இருக்கப்ப அந்த செய்தி வரும். ஆனால் அவர் என்ன செய்வார், எல்லாத்தையும் வேலையை முடிச்சுட்டு கிளம்புறப்ப தான் மனைவி இறந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அதிர்ச்சி அடைந்து எல்லாரும் வீட்டுக்கு போக சொல்லுவாங்க. அப்படி ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அப்படி போவார் பாருங்க, ஒரு தள்ளாடுவாருங்க. ஒரு சிங்கம் அப்படியே தடுமாறுற மாதிரி நமக்கு தோணும். அப்படியே சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும் அப்படின்னு அந்த பாட்டு அதை ஆரம்பிக்கும். எவ்வளோ அபூர்வமான செய்திகள். இந்த பிள்ளைகளெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும், இதை பார்த்துக்கிட்டு இருக்கவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ இவங்கெல்லாம் கொடுக்கறது என்ன அப்படின்னா ஒரு துளி தாங்க. புதுயுகம் வழங்கும் யாவரும் கேளீர் சொல்லரங்கம் பட்டுக்கோட்டை மாநகரில் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம்.